நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 24க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என தகவல். தென் சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுக கூட்டணி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, கரூர் தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுக. தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். திருச்சி, கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தகவல். மலேசியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பதக்கங்கள் வென்ற சேலம் வீரர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். வாக்கு எண்ணும் பணியின் போது கவனமாக செயல்பட வேண்டும். நாமக்கல்லில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக முகவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனை. சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கும் ஓராண்டாக அரசிடமிருந்து சம்பளம் வாங்குகிறாரா செந்தில் பாலாஜி? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் அரசு பங்களா வசதி தொடர்கிறதா என மக்கள் கேள்வி. கஜானாவில் நிதியில்லை என்று கூறும் விடியா அரசு சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு சகல வசதிகளையும் தொடர்வது நியாயமா? விடியா திமுக அரசுக்கு மக்கள் சரமாரி கேள்வி. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் பாய்ந்த கார். தண்ணீரில் விழுந்த காரில் இருந்து கதவை உடைத்துக் கொண்டு நீந்தி தப்பித்த 5 பேர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சாலையோர பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது கார் மோதிய விபத்தில் கணவன், மனைவி பலி. நொறுங்கிய காரில் சிக்கிக் கொண்டவரை காப்பாற்ற போராடிய போதிலும் தம்பதி பலியான நிலையில் மகள் உயிருடன் மீட்பு. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் அதிகரித்த கூட்டம். அருவிகளில் குளித்தும் இயற்கை அழகை ரசித்தும் சுற்றுலா பயணிகள் குதூகலம். உதகை மலை ரயிலில் ஆரவாரத்துடன் பயணித்த சுற்றுலா பயணிகள். ரயில் முன்பு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து கொண்டாட்டம். வியக்க வைக்கும் மலை ரயிலின் கழுகு பார்வை காட்சிகள். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸ் கைப்பையில் இருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கருணாஸின் விமான பயணத்தை ரத்து செய்து விசாரணை. தாம்பரம் மன்னிவாக்கம் அருகே மது போதையில் காரை ஓட்டிச் சென்று இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு சென்ற காவலர். மஞ்சள் வீரன் டிடிஎஃப் வாசன் மீது பாய்ந்த வழக்கு காவலர் மீது பாயுமா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. புல் போதங்க ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பாருங்க, கார் நீங்கள் ஓட்டலாமா? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நீங்கள் பண்ணலாமா? நீங்கள் பண்ணலாமா? நான் ஃபேமிலியோடு வந்துக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் ஏறி வந்தீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் வண்டி ஓரம் கட்டலைன்னா நான் இன்னைக்கு செத்து இருப்பேன். ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கிலோ கஞ்சா பறிமுதல். ரயிலில் கடத்தி வந்து வீட்டில் வைத்து விற்பனை செய்யும் வரை கோட்டை விட்ட விடியா போலீசுக்கு மக்கள் கண்டனம்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பேருந்து நிலையம் அருகே விற்பனைக்காக வைத்திருந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் தள்ளுவண்டியில் விற்கப்படும் காய்கறிகள் வியாபாரம் போல் ஆகிவிட்டதா கஞ்சா விற்பனை என மக்கள் கேள்வி. சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி மற்றும் பழங்கள் விலை கடும் உயர்வு. பூண்டு கிலோ 450 ரூபாய்க்கும் பீன்ஸ் கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. சேலம் 4 ரோடு பகுதியில் காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை காதலன் அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. கணவனை இழந்த பெண்ணை ஒரு தலையாக காதலித்த இளைஞர் நடத்திய வெறியாட்டம். கமுதி அருகே சாலையில் திடீரென பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற பொதுமக்கள். ஓட்டை உடைசலான பேருந்துகளை எப்பதான் மாத்துவீங்க முதலமைச்சரே என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. மின் தட்டுப்பாடு ஏற்படாது என 31ஆம் தேதியும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்ய 60 குழுக்கள் என நேற்றும் உருட்டிய விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 5 மணி நேர மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். விடியலை தேடி என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு கும்மிருட்டில் தள்ளிவிட்ட விடியா அரசுக்கு மக்கள் கண்டனம். மின் கட்டணத்தில் பகல் கொள்ளை நடத்தும் விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி மிக மோசம் என நுகர்வோர் கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் 9,000 ரூபாய் கட்டிய சாமானியர் விடியா திமுக ஆட்சியில் 19,000 ரூபாய் கட்டியதாக அதிர்ச்சி தகவல். மின்வெட்டு என விடிய விடிய குறுஞ்செய்தி அனுப்பிய ஃபியூஸ் போன திமுக அரசாங்கம். மெசேஜ் அனுப்பாமல் மின் கோளாறை சீர் செய்ய மக்கள் கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. மாடூர் சுங்கச்சாவடியின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பட்டூர், மேலவளவு, கொட்டாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. பல இடங்களில் பலத்த காற்றால் மரங்கள் சாய்ந்துள்ள நிலையில் விரைந்து அகற்ற விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் வாட்டி எடுக்கும் கோடை வெயிலால் முந்திரி விளைச்சல் கடுமையாக பாதிப்பு. முந்திரி மரங்கள் அழிந்து வரும் நிலையில் விடியா அரசு முந்திரி கன்றுகளை வழங்க விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை. பருவநிலை மாற்றம், அப்பப்போ வெயில் மழை தாண்டி வர்றதால உங்களுக்கு சரியான ப்ரொடக்ஷன் கிடைக்கல. அப்புறம் போதுமான இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இதை ப்ராசஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள் இருக்குது. நிறைய இப்போ ஒரு கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு சுத்தமாக கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 2 நாட்களில் 12 பேரை கடித்து வைத்த தெருநாய்கள். விடியா ஆட்சியில் வீதியில் கூட நடமாட முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதாக குமுறும் பொதுமக்கள். சென்னை KK நகரில் வளர்ப்பு நாய் கடித்து +2 மாணவன் படுகாயம்.
மாடு மற்றும் நாய்கள் விவகாரத்தில் தீர்வு காண ஐநா சபையை அழைக்கலாமா என விடியா அரசை சாடிய மக்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம், சாமி தரிசனம். திருச்செந்தூர் கோயிலில் 7 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். நள்ளிரவு முதல் கோவில் வளாகத்தில் கூடி முருகப்பெருமானை தரிசித்து வரும் பக்தர்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு நாட்டு வெடிகுண்டு வெடித்து படுகாயம். விடியாட்சியில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் கரையான்பட்டியில் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் நியமிக்கப்படாததால் குழந்தைகள் அவதி. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் நடத்தப்படும் என பெற்றோர்கள் எச்சரிக்கை. திண்டுக்கல்லில் ஏக்கர் கணக்கில் மாட்டிறைச்சி கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். அதிகாரிகளின் துணையுடன் கழிவுகள் கொட்டப்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. கோவை அருகே முறையான வருமான வரி செலுத்தாத தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணம், ஏர்கன் துப்பாக்கி பறிமுதல். மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ககன்யான் திட்டத்திற்கான 3ஆம் கட்ட சோதனை வெற்றி. இஸ்ரோ வட்டாரங்கள் தகவல். பஞ்சாபில் 2 சரக்கு ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 ரயில் ஓட்டுநர்கள் காயம். ஒடிஷாவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், ஹவுரா எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் மோதிய விபத்தின் நினைவு நாளில் மீண்டும் ரயில் விபத்து. ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறிய எரிமலையால் மக்கள் வெளியேற எச்சரிக்கை. 2 கிலோமீட்டருக்கு மேல் எரிமலை குழம்பு பரவி வரும் காட்சிகளால் பரபரப்பு. அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகளில் இருந்து தினேஷ் கார்த்திக் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. தினேஷ் கார்த்திக்கின் அறிவிப்பால் ரசிகர்கள் அதிர்ச்சி. தைவான் ஓபன் தடகள போட்டி. இந்திய வீரர் டிபி மானு ஈட்டி எறிதலில் தங்கப் பதக்கம் பெற்று அசத்தல்.